Welcome to UK Infotech. Today topic is set na enna dictionary na enna paapom. Pona video la vandu tuples na enna paathom. Indha video la vandu set na enna dictionary na enna paapom. First vandu set. Set na enna na ஒரு single variable la vandu நம்ம set யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து printல வந்து நம்ம கால் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு single variable ல மல்டி ஐட்டத்தை வந்து ஸ்டோர் பண்றதா வந்து செட்ங்கறோம். நம்ம செட் வந்து curly bracket தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அத ஒரு சிங்கிள் வேரியபிள கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து செட்டை யூஸ் பண்ணுவோம். செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோ பண்ணாது. செட் டு டிக்ஷனரி வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோ பண்ணாது. லிஸ்ட் டு டியூபிள்ஸ் தான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணும். செட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்ஆர்டரா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆர்டர் வைஸா கொடுப்போம். அது வந்து அப்படியே வந்து அவுட்புட் பேஜ்ல வந்து அன்ஆர்டரா அப்படியே மாத்தி வரும். மித்த எல்லாமே வந்து ஆர்டர். லிஸ்ட் டியூபிள் டிக்ஷனரி வந்து மூணுமே வந்து எல்லாமே ஆர்டர். ஆனா வந்து செட்டு மட்டும் வந்து அன்ஆர்டர். இப்போ வந்து இதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் வந்து செட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து செட்டு எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள்ல வந்து செட்டை யூஸ் பண்ணணும். ஏன்னு ஒரு வேரியபிள்ல நான் வந்து செட்டை யூஸ் பண்றேன். இப்போ யூகேன்னு வச்சிருக்கேன். யூகே இலக்கியா அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து பிரிண்ட்ல வந்து கெட் பண்றேன். ஏன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் வந்து கெட் பண்றேன், கால் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து அவுட்புட்டாக வந்துடும். இதான் வந்து செட். இப்படி தான் வந்து செட்டுங்கிறத யூஸ் பண்ணணும். செட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து என்னன்னா டூப்ளிகேட் வேல்யூஸை அலோ பண்ணாதுன்னு சொன்னேன்னா இப்படி தான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை அலோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் வச்சுட்டு திருப்பி வந்து நான் யூகே வந்து 2 வாட்டி கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். பாத்தீங்களா, ஒரு யூகே தான் வந்திருக்குது. செட்டு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணாது. இதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணுமா பண்ணாதான்னு. அடுத்தது வந்து ஒரு செட்ல வந்து வேல்யூ வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து நான் இதே வச்சிருக்கேன். இதே வச்சு ஏன்னு வேரியபிள்னே வச்சிருக்கேன். ஒரு யூகே வந்து நான் டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணிட்டு அடுத்தது வந்து கால் பண்ணுறேன்னா பிரிண்ட் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். பிரிண்ட்னு கால் பண்ணி இப்போ அடுத்தது யூகேன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூகே இங்கே இது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து இன்னுன்னா என்ன நாட் இன்னுன்னா என்னன்னு வரும். இப்போ இதே வச்சு கால் பண்ணிவிட்டு பிரிண்ட்ல வந்து நான் கால் பண்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா நான் வந்து இந்த ஏன்னு ஒரு வேரியபிள்ல யூகேன்னு அப்படி ஒரு வேல்யூ வந்து இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னும் ஆப்ரேட்டர் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வரும். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த வேரியபிள்ல வந்து நான் யூகே அப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். இங்க வந்து இன்னும் ஒரு கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்றேன். அடுத்தது வந்து ஒரு வேல்யூ வந்து எப்படி செட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்றது, ஒரு வேல்யூ வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்போ நான் இதே வச்சிருக்கேன், யூகே இலக்கியான்னு வச்சிருக்கேன். அடுத்து வந்து ரிமூவ் பண்றேன். நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் ரிமூவ் ஆஃப் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்றேன். ரிமூவ் ஆஃப் இதுக்கு உள்ளக்க வந்து என்னன்னா இலக்கியா அப்படின்னு எனக்கு வந்து டெலீட் ஆகணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்ல வந்து கால் பண்றேன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து நான் கால் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா இந்த இலக்கியான்னு வந்து ரிமூவ் ஆயிடுச்சா, செட்டுக்குள்ள இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து ஒரு செட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து செட்ல வந்து எப்படி கிளியர் பண்றது. இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து நான் கிளியர் பண்ணணும், செட்டு ஃபுல்லாவே வந்து கிளியர் பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நேமு கிளியர் ஆஃப் அப்படின்னு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்ல வந்து கால் பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கால் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து கிளியர் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். பாத்தீங்களா, செட்டு ஃபுல்லாவே வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து ஒரு செட்டை வந்து எப்படி கிளியர் பண்றது. இவ்வளவுதான் வந்து செட்டுங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணுமா பண்ணாதான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேல்யூ வந்து எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்றது எப்படி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து டிக்ஷனரினா வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரிங்கிறது வந்து ஒரு கீ, ஒரு சிங்கிள் வேரியபிள்ல வந்து மல்டி ஐட்டத்தை ஸ்டோர் பண்றதா வந்து டிக்ஷனரிங்கிறோம். இது டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது
கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணாது. இதுவும் வந்து கர்லி பிராக்கெட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சிங்கிள் வேரியபிள்ல கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். மித்த எல்லாமே வந்து இது வந்து ஆர்டர் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணாது. இதுதான் இவ்வளவுதான் வந்து டிக்ஷனரிங்கிறது. இப்ப அடுத்தது வந்து டிக்ஷனரியில வந்து எப்படி யூஸ் பண்றேன்னு நான் வந்து சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கேன். ஏன்னு ஒரு வேரியபிள்ல கர்லி பிராக்கெட் டிக்ஷனரி யூஸ் பண்றேன். இப்ப நேம் நான் வந்து மென்ஷன் பண்ணேன். இங்க வந்து கீ வேல்யூ பேர்ஸ் நம்ம வந்து இது பண்றோம். அடுத்து வந்து யூகே நேம்ங்கிறது யூகே இன்ஃபோடெக் அப்படின்னு நான் வைக்கிறேன். அடுத்தது வந்து ஏஜ்ல வந்து 20 அப்படின்னு நான் வைக்கிறேன். அடுத்து வந்து மார்க்ல வந்து 99 வைக்கிறேன். அடுத்து வந்து டிக்ஷனரியை வந்து க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு பிரிண்ட்ல வந்து கால் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து நான் கால் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வந்துடும். எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். இவ்வளவுதான் வந்து டிக்ஷனரி வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. அடுத்தது வந்து டிக்ஷனரியில வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணான்னு சொன்னேன்னா, இப்ப நான் இதுவே வச்சிருக்கேன். இந்த வேரியபிள் ஏன்னு வேரியபிள் வச்சிருக்கேன். இப்ப திருப்பி வந்து நான் மார்க்குங்க மென்ஷன் பண்றேன். மார்க் அப்படின்னு மார்க்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், 99 கொடுத்துருக்கோம். இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி தான் வந்து மார்க்குங்க வந்துச்சா. நம்ம வந்து 2 வச்சிருக்கோம், ஒரு வாட்டி தான் வந்து மார்க்குங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணாது டிக்ஷனரிங்கிறது. அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு மார்க்கை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு லென்த்துக்கு வந்து பிரிண்ட்ல வந்து முன்னாடி வந்து லென் ஆஃப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும். லென்த்துக்கு லென்னு தான் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்றேன். 3ன்னு கவுண்டர் பண்ணி காமிக்கும். அரே பொறுத்த வரைக்கும் தான் வந்து 0 இன்டெக்ஸ்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். மித்த லென்த் எல்லாமே வந்து 1 இன்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளவுதான் வந்து டிக்ஷனரியோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அடுத்தது வந்து ஒரு வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிக்ஷனரியில ஒரு வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, நான் இப்போ இதுவே வந்து மார்க்குன்னு நான் வச்சிருக்கேன். மார்க்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த பிரிண்ட் வந்து டெலிட் பண்றேன். நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நேமு இப்போ வந்து மார்க்ல வந்து நான் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றேன். மார்க் ஆஃப் இப்போ 99 கொடுத்துருக்கேன். அப்போனா வந்து எனக்கு 80ங்கிறது எனக்கு வந்து மென்ஷன் ஆகும். இப்போ வந்து மார்க்கை வந்து க்ளோஸ் பண்றேன். அடுத்து வந்து பிரிண்ட்ல வந்து கால் பண்றேன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு வந்து நான் கால் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படிதான் வந்து ஒரு மார்க்கை வந்து எப்படி இப்போ சேஞ்ச் ஆகும். ஈக்குவல் டு கொடுக்கணும். 99 வந்துச்சு. சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். பார்த்தீங்களா, 80 மாறிடுச்சு. இப்படிதான் வந்து ஒரு வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்றது. டிக்ஷனரி முன்னாடி வந்து 99 வச்சிருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து 80ன்னு வந்து மாற்றணும். இப்படிதான் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு. அடுத்து வந்து என்ன, ஒரு டிக்ஷனரியில வந்து எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இப்போ வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் நேமு அப்டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். அப்டேட் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரிக்குள்ள நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ மார்க்கு இப்போ அடுத்து வந்து இயர்னு வச்சுருக்கோங்களேன். இயரை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். 2023 அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து டிக்ஷனரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகும். பார்த்தீங்களா, அப்டேட் நேமு ஏஜ் மார்க்கு இயர் அப்டேட் ஆயிடுச்சா. இப்படிதான் வந்து ஒரு டிக்ஷனரியில வந்து எப்படி வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்றது அப்படின்னு. டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் தான், செட்டு தான் வந்து அன்ஆர்டர். இப்போ வந்து டிக்ஷனரியில வந்து எப்படி யூஸ் பண்றேன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணுமா பண்ணாதான், அதுக்கப்புறம் லென்த் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்டேட் பண்றது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல இவ்வளவுதான் வந்து டிக்ஷனரி. இந்த வீடியோல வந்து செட்டுனா என்னன்னு பார்த்தோம், டிக்ஷனரினா என்னன்னு பார்த்தோம். Thank you.